ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருந்து பெங்களூர் போகிற ஹைவேல இருக்கேன். இது இந்த பஸ்ல தான் வந்திருக்கேன். இந்த மெசேஜ் எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹைவேல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எந்த ரெஸ்டாரண்ட் எந்த பேக்கரியிலுமே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை ஃபுட் ஐட்டமோ எதுவுமே கிடைக்கல. கேட்டால் எல்லாருமே சிலிண்டர் டிமாண்டு சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகும். 6 மணி. இந்த நார்மலாக கிடைக்கிற இந்த பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே இல்லை. பானிபூரி மட்டும் தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் பானிபூரிங்கிறது குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெருசா உருளைக்கிழங்கு மட்டும் குக் பண்ணா போதும். அதை உருளைக்கிழங்கு மட்டும் குக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் கொடுக்குறாங்க. டீ காஃபி கூட 20 ருபீஸ் இருந்தது, இப்போ 25 ருபீஸ் ஆக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு வார்னிங் மெசேஜா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹைவேஸ்ல வந்து எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கல. ஸோ லாங் டிராவல் பண்ற நண்பர்கள் பஸ் ஏறதுக்கு முன்னாடியே ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏறுங்க, இல்லைன்னா வீட்டுல இருந்து சாப்பிட்டு போயிடுங்க. ஆன் த வேல பஸ் எங்கேயாவது நிறுத்துவாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம், டிஃபன் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இது கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஏன்னா நான் தொடர்ந்து டிராவல் பண்ற ஆளு. லாங் டிராவல் பண்றவங்க தயவு செஞ்சு வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய்க்கோங்க, இல்ல சாப்பிட்டுட்டு போய்க்கோங்க. இதுக்கு மேல இது கொஞ்சம் ஒர்ஸ்டா தான் ஆகும்னு நினைக்கிறேன். நாளாக நாளாக இந்த கேஸ் டிமாண்ட் ஆக ஆக நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கரிஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ பி ப்ரிப்பேர்ட். டிராவல் பண்றவங்களுக்காக தான் இந்த மெசேஜ், இந்த வீடியோ. ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.